Friends, அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூஜிடிஆர்பி மேக்ஸில் யூனிட் 4ல் ஏற்கனவே நம்ம டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் பார்த்துட்டோம். இருந்தாலும் இதில் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா வெக்டார் இன்டகிரேஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் பை ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட் இந்த பாயிண்ட் 1,1 கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐஇ, செகண்ட் ஒன் மைனஸ் ஜே, தேர்ட் ஒன் ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே. இது மூணு தனித்தனியாக போடணும். நான் ஒன்றா கொஸ்டின் எழுதிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்க்கு நம்ம ஃபார்முலா ஏற்கனவே படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலானா கிரேடியன்ட் பை, அதாவது டெல் பை டாட் ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டார். இதுதான் ஃபார்முலா. டெல் பை டாட் ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டார். இப்போ அதை வச்சு நம்ம போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க, பை ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபார்முலா படி நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், டெல் பை கண்டுபிடிக்கணும். டெல் பைனா என்னது, கிரேடியன்ட் பை. கரெக்டுங்களா? கிரேடியன்ட் பை ஃபார்முலா என்ன, ஐ டோ பை பை டோ எக்ஸ், ஜே டோ பை பை டோ ஒய், கே டோ பை பை டோ இசட். ஸோ ஃபஸ்ட்டு டோ பை பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒய் இசட் வரும். ஏன்னா எக்ஸை பண்ணால் 1, அதனால் ஒய் இசட் போட்டிருக்கோம். அதே மாதிரி அடுத்தது நம்மளுக்கு என்ன வேணும், டோ பை பை டோ ஒய். இப்போ டோ பை பை டோ ஒய் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்டிவ் ஒய் பண்ணும்போது எக்ஸ் இசட், இசட் எக்ஸ்னு எழுதியிருக்கேன். இப்படினாலும் எழுதிக்கலாம். அடுத்தது டோ பை பை டோ இசட். அப்போ இசட்டை பண்ணும்போது 1 வரும். அப்போ எக்ஸ் ஒய். கரெக்டுங்களா? இப்போ இந்த டெல் பை ஈக்குவல் டு கிரேடியன்ட் பைன்னு போடலாம், டெல் பைன்னு போடலாம். ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. டோ பை பை டோ எக்ஸுங்கிறது ஒய் இசட் ஐ, இது இசட் எக்ஸ் ஜே, இது எக்ஸ் ஒய் கே. கரெக்டுங்களா? ஓகே. இதில் அவன் என்ன கொடுத்துருந்தான், பாயிண்ட்டு 1 1 1 கொடுத்துருந்தான். அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே டேரெக்டாக ஆன்சர் எழுதிட்டேன். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 1, இசட்டுக்கு 1. அப்போது 1 × 1 1 ஆயிரும். அப்போ ஐ மட்டும் வரும். அதே மாதிரி இசட்டுக்கு 1 தான், எக்ஸுக்கு 1 தான். அப்போ ஜே மட்டும் வரும். எக்ஸுக்கு 1 தான், ஒய்க்கு 1 தான். அப்போ கே மட்டும் வரும். சரிங்களா? ஏன்னா 1,1,1 தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம டெல் பை கண்டுபிடிச்சிட்டோம். டெல் பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒவ்வொரு சம்மாக போடலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருந்தான், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இப்போ டெல் பை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னது, ஐ வச்சு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னது, ஐ வச்சு கண்டுபிடிக்கணும். அப்போது இப்போ டெல் பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டார் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஓகே. இப்போ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஃபார்முலா என்ன, இது டைரக்ஷனல் டெரிவேட்டிவோட சிம்பிள் இது. இப்போ டெல் பை டாட் ஏ கேப்புன்னு போடலாம், இல்லைனா ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டார்னு போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டாரை ஏ கேப்னு போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். நான் இந்த ஏ கேப் தனியாக கண்டுபிடிச்சிட்டு எழுதிக்கிறேன். நீங்கள் இதுலேயே இந்த ஸ்டெப்லேயே நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சரிதான். ஏ கேப்னா ஃபார்முலா என்ன, ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டார். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஐ பை மாடுலஸ் ஐனா, மாடுலஸ் ஐ என்ன வரும், √1². கரெக்டுங்களா? அப்போ 1. அப்போ ஐ பை 1 1. அவ்வளோதான். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ ஐ இன்ட்டு டெல் பை என்ன கண்டுபிடிச்சோம், ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே. இப்போ இது டாட் ப்ராடக்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட். அப்போ ஐ இன்ட்டு ஐக்கு தான் 1 போடுவோம். மீதி ஐ இன்ட்டு ஜே 0 ஆயிரும், ஐ இன்ட்டு கே 0 ஆயிரும். அப்போ இதுக்கு ஆன்சர் 1. அப்போது ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் 1. அடுத்த கொஸ்டின் மைனஸ் ஜே கொடுத்துருந்தாங்க. ஸோ மைனஸ் ஜே கொடுத்துட்டாங்கன்னா அதே மாதிரி ஏகே போடுங்க. ஏன்னா ஃபார்முலா திரும்ப வேணால் நோட் பண்ணிக்கங்க. டெல் பை டாட் ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டார் தான் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஃபார்முலா. டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஏ ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன், டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஃபார்முலா. அப்போது இதில் ஏ கேப் அதுதான் ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டார். அப்போ இங்கே மைனஸ் ஜே கொடுத்துருந்தாங்க. அப்போ √ இதோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ √1 1 தான் வரும். அப்போ வெறும் மைனஸ் ஜே. இப்போ மைனஸ் ஜே டாட் ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே. அப்போ இது ரெண்டும் வரும். அப்போ -1. மீதி எல்லாம் 0 ஆயிரும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே கொடுத்துருந்தா மூணாவது பாருங்கள். கரெக்டுங்களா? ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே. அப்போ அதை தான் போட போகிறோம். ஸோ அதே மாதிரி டெல் பை டாட் ஏ கேப்பு, ஏ கேப்னா ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டார். இப்போ ஏ வெக்டார் ஏட்டேன். இது √1² + 1² + 1². இப்போ 1 + 1 + 1 ஆயிரும். அப்போ √3.
நீங்கள் டேரெக்டாகவே இந்த ஃபார்முலாவில் போட்டாலும் சரி, அது ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டா உங்கள் இஷ்டம் தான். அப்புறம் I டாட் I 1, J டாட் J 1, K டாட் K 1. அப்போது 1/√3 1/√3 1/3. இல்லை இப்படி எழுதாமல் 1 + 1 + 1/√3ன்னு போட்டுக்குங்க, உங்கள் இஷ்டம் தான். இப்போ 1 + 1 + 1 3/√3. 3 பிரிங்க √3 × √3ன்னு. அப்போ ஒரு √3 கேன்சல் ஆகிடும், ஒரு √3 மட்டும் வரும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம். அடுத்தது, what is the greatest rate of increase of u equal to xy z² at the point கொடுத்துருக்கான். கேட்குறது என்ன? greatest rate of increase. greatest rate of increaseனா என்ன ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாடுலஸ் கிரேடியன்ட். மாடுலஸ் ஆஃப் கிரேடியன்ட். இப்போ கிரேடியன்ட் கண்டுபிடிச்சி அதோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம எய்ம் என்ன? கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ கிரேடியன்ட் ஃபார்முலா என்ன? I × ∂u/∂x, J × ∂u/∂y, K × ∂u/∂z. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணலாம். யூ என்ன கொடுத்துருக்காங்க? xy z². வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்கள், அப்போ y z² ஐ. வித் ரெஸ்பெக்டிவ் ஒய் பண்ணுங்கள், எக்ஸ் z² ஜேவு. வித் ரெஸ்பெக்டிவ் z பண்ணுங்கள், அப்போ 2 வருமா முன்னாடி, அப்போ 2xy z k வந்துருச்சு. இப்போது இதை வந்து நான் இங்கே திரும்ப எழுதிக்கிறேன். இதில் வந்து பாயிண்ட் என்ன கொடுத்தாங்கன்னா 1 0 3. இப்போ ஒய்க்கு 0, அப்போ இந்த டேர்மே 0 ஆயிரும். இங்கே 0 ஆயிரும், ஏன்னா ஒய் இருக்க இடம் 0 ஆயிரும். அப்போ எக்ஸ் z² மட்டும் போட்டால் போகுது. எக்ஸுக்கு 1, z²க்கு 3². அப்போ 9j வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ 9j வந்துருச்சு. இப்போ ஃபார்முலா வந்து கிரேட்டஸ்ட் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ்னால் மாடுலஸ் கிரேடியன்ட்டு. அப்போ 9jக்கு மாடுலஸ் போட்டிங்கன்னா √9². அப்போ √81. அப்போ 9 ஆன்சர். அப்போ √9², அப்போ √81, அப்போ 9 தான் ஆன்சர். சரிங்களா? ஓகே. இது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெரிவேஷனாக போட்டிங்கன்னா லாங்காக வரும். 2-3 வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளூ கிடச்சிடும். டைவர்ஜன் ஆர் வந்து 3, டைவர்ஜன் r⁴n r வரும்போது n + 3 r⁴n. அதே இது கேர்ள் r⁴n r வரும்போது 0 ஆயிடும். இது ரெண்டே அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. டைவர்ஜன் r⁴n rங்கிறது வந்து n + 3 போட்டுக்கோங்க, r⁴n வரும். இது 3, இது n + 3 r⁴n. கேர்ள் r⁴n × r வரும்போது 0 ஆயிரும். இது சும்மா ரிசல்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 4th ஒன் என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் கொடுத்துட்டாங்க. டெல் டாட் எஃப் கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ டெல் டாட் எஃப் கண்டுபிடிக்கலாம். அப்போ டெல்லுக்கு ஃபார்முலா என்ன? I ∂y/∂x, J ∂y/∂y, K ∂y/∂z போடுவோம் இல்லைங்களா? ஸோ டெல் டாட் எஃப் போடும்போது இங்கே எழுதிக்கிறேன். அப்போ டெல் டாட் எஃப் போடும்போது என்னாகும்? ஐஏ இன்ட்டு பண்ணுவோம். அப்போ xy sin z ∂by∂x. இதுக்கு போடும்போது என்ன வரும்? y² sin x ∂by∂y. இங்கே z² sin xy ∂by∂z. இப்போ வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா எக்ஸை பண்ணால் 1 வரும். அப்போ y sin z. யூவி மெத்தடில் போட்டாலும் ஒரு டேர்ம் தான் வரும், அடுத்த டேர்ம் வரும்போது நம்மளுக்கு 0 ஆயிரும். சரிங்களா? ஓகே. நம்ம இங்கே வித் ரெஸ்பெக்ட் ஒய் பண்ணும்போது 2y sin x. இங்கே வித் ரெஸ்பெக்ட் z பண்ணும்போது 2z sin xy. இதில் பாயிண்ட் கொடுத்துருக்கான் 0 π/2 π/2. அதில் இது எக்ஸு, இது ஒய்யு, இது வந்து இசட்டு. இப்போ ஒய்க்கு π/2 போட்டேன், சைன் π/2 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸு வருது. எக்ஸுக்கு 0 போட்டால் சைன் 0வே 0 ஆகிறதுனால 0வே போட்டுக்கலாம். இங்கே அதே மாதிரி எக்ஸ் வரும்போது சைன் வரனால சைன் 0 வந்து 0, அதனால 0வே போடலாம். ஒரே ஒரு டேர்ம் தான் மிச்சம். sin 90 1. அப்போ π/2 × 1 π/2 ஆயிடுச்சு. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா π/2. டெல் டாட் எஃப் அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க பாயிண்ட்டை யூஸ் பண்ணும்போது ஆன்சர் வந்து π/2 வருது. அடுத்தது இதுவெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். வேணும்னா உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் போட்டு பாருங்கள். இல்லைனா நீங்கள் அப்படியே ஒரு க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் ஏ இஸ் ஏ கான்ஸ்டன்ட் வெக்டாராக இருந்ததுன்னா டெல் டாட் a × r போடும்போது 0 ஆயிரும். அதே மாதிரி டெல் டாட் r × a போட்டாலும் 0 வரும். அதே இது டெல் × a × r போடும்போது 2a, டெல் × r × a வரும்போது -2a. அதாவது டாட் வரும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, a × r இல்லை r × a வரும்போது 0 ஆயிரும். எல்லாமே கிராஸ் வரும்போது a × r வந்தால் 2a, அதே இது மாறி வரும்போது சைன் வந்து -2a ஆயிடுச்சு. டெல் × a × r வரும்போது 2a ஆயிடுது. டெல் × r × a வரும்போது -2a. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா டாட் வருது, டாட் வந்தால் 0 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்.
கிராஸ் வரும்போது ஏ கிராஸ் ஆர் வந்தால் 2A, ஆர் கிராஸ் ஏ வந்தால் -2A. இந்த ரிசல்ட் ஞாபகம் வச்சுங்க. வேணும்னா இல்லை எங்களுக்கு மறந்து போச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏக்கு A1 A2 A3 எடுங்க. ஆருக்கு வந்து எக்ஸு ஒய் இசட். ஏன்னா ஆருக்கு ஜென்ரலாக என்ன எடுப்போம், XI + YJ + ZK தான் எடுப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த ஆன்சர் தான் வரும். 6th ஒன் ரிசல்ட்டு டெல் டாட் டெல் ஆஃப் பைனா டெல் டாட் டெல் பை. அதே மாதிரி ஏ டாட் டெல் ஆஃப் பைங்கிறது ஏ டாட் டெல் பை. டெல் டாட் டெல் F1 கிராஸ் டெல் F2 = 0, where F1 and F2 are arbitrary functions of x, y, z. அடுத்தது 9th ஒன் டைவர்ஜன் r⁴n r = n+3 r⁴n. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. அதே இது கேர்ள் r⁴n r வந்தால் 0 ஆயிரும். அதே மாதிரி டைவர்ஜன் r/r³ வந்து 0. டைவர்ஜன் r cap = 2/r. டைவர்ஜன் gradient r⁴n = n+1 r⁴n-2. del squared f of r = f double dash of r plus 2/r f dash of r. இது எல்லாத்தையுமே ஒரு 2 வாட்டி பார்த்தோம்னா ஞாபகம் வந்துடும். இதெல்லாம் ஈஸி தான். இதை வந்து டெல் பைன்னு மாற்றுறோம். அதே மாதிரி ஏ டாட் டெல் பை. இது F1 and F2 போடும்போது ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது டெல் டாட் டெல் F1 கிராஸ் டெல் F2 வந்து 0 ஆயிடுது. இது வரைக்கும் ஓகே. இந்த 9th 10th கம்பைன் பண்ணி படிச்சுக்கலாம். டைவர்ஜன் r⁴n rனா n+3 r⁴n. கேர்ள் r⁴n rங்கிறது 0. அதே மாதிரி டைவர்ஜன் r/r³ வந்து 0. ஆர் வெக்டா வரும்போது 2/r. இது ஏற்கனவே பார்த்துருப்போம். இது ஒரு ரிவிஷனாக இருக்கட்டும். கேர்ள் கிரேடியன்ட் எஃப் வந்து 0. டைவர்ஜன் கேர்ள் எஃப் வந்து 0. கேர்ள்னால் என்ன போடுவோம், டெல் கிராஸ் டெல் எஃப் கண்டுபிடிச்சோம்னா 0 தான் வரும். அதே டைவர்ஜன்னா டெல் டாட் போடுவோம். டெல் டாட் டெல் எஃப் = 0 தான். இந்த மாதிரி வரும்போது டைவர்ஜன்னா டெல்லா எப்படி பண்ணுவோம், அப்போ டெல் பை டாட் யூ. அடுத்தது பை டைவர்ஜன் யூ. அதே மாதிரி இங்கேயும் டெல் பை. இதை அப்படியே காப்பி அடிக்கணும். டாட் வர இடத்துல கிராஸ் வரும், டைவர்ஜன் வர இடத்துல கேர்ள் வரும். அப்படியா வச்சுங்க. அதாவது இது டெல் பை டாட் யூ பை டாட் டைவர்ஜன் யூ. இங்கே வரும்போது டெல் பை கிராஸ் யூ ப்ளஸ் இங்கே பை டைவர்ஜன் யூவா, அப்போ கேர்ள் யூ. அதே டைவர்ஜன் யூ கிராஸ் வினா வி டாட் கேர்ள் யூ மைனஸ் யூ டாட் கேர்ள் வி. வி டாட் கேர்ள் யூ மைனஸ் யூ டாட் கேர்ள் வி. del a dot r = a vector. Curl f = del of divergent f minus del squared f. Del of divergent f minus del squared f. அடுத்தது determine the constant a கொடுத்துருக்காங்க. இதோட டைவர்ஜன் வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. டைவர்ஜன் வந்து 0னா del dot f = 0. அப்போது del dot f என்ன வரும், dou/dou x of ஐயோடது dou/dou z of dou/dou y of ஜேயோடது dou/dou z of கேயோடது. அப்போ என்ன வரும், எக்ஸை பொறுத்து பண்ணால் இங்கே வந்து இதை வந்து எக்ஸை பொறுத்து பண்ணிக்கிறோம். அப்போ 1, அப்போது 1. இங்கே எக்ஸை ஒய்யை பொறுத்து பண்ணால் ஏவு. இங்கே வந்து இசட்டை பொறுத்து பண்ணால் -5. அப்போது a - 4 = 0. அப்போ a = 4. இதோட ஆன்சர் வந்து a = 4. இப்போ டிட்டர்மைன் த கான்ஸ்டன்ட் a ஸோ தட் த வெக்டார் கொடுத்து டைவர்ஜன் இஸ் 0. டைவர்ஜன்னா டெல் டாட் எஃப் வந்து 0ன்னு அசம்ஷன் பண்ணிக்கணும். இப்போ டெல் டாட் எஃப் கண்டுபிடிக்கிறோம். டெல்லுங்கிறது என்ன, i × dou/dou x, j × dou/dou y, k × dou/dou z. அப்போது i × dou/dou x, j × dou/dou y, k × dou/dou z டாட் இந்த எஃப் எழுதுவீங்க. அப்போ ஐயும் தான் டாட்டில் பண்ண முடியும். அப்போ dou/dou x ஆஃப் இது, dou/dou y ஆஃப் இது, dou/dou z ஆஃப் இது. இதில் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணுங்கள், அப்போ 1. இதில் வித் ரெஸ்பெக்ட் ஒய் பண்ணுங்கள் ஏ, வித் ரெஸ்பெக்ட் இசட் பண்ணுங்கள் -5. இந்த கால்குலேஷன் போட்டிங்கன்னா a = 4. அடுத்தது ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் ஏபிசி ஸோ தட் எஃப் = கொடுத்துட்டான் இஸ் இர்ரோட்டேஷனல்னு கொடுத்துட்டான். இர்ரோட்டேஷனல்னால் என்ன ஃபார்முலா, டெல் கிராஸ் எஃப் = 0. இர்ரோட்டேஷனல்னா டெல் கிராஸ் எஃப் = 0. கிராஸ்னாலே நம்ம டிட்டர்மினன்ட் வச்சு போடுவோம். ஸோ ஐஜேகே dou/dou x, dou/dou y, dou/dou z. எஃப்ல என்னென்ன இருக்குது பாருங்கள், இது ஐயோடது, இது ஜேயோடது, இது கேயோடது. ஸோ கரெக்டாக அந்தந்த பிளேஸில் உட்கார வச்சிடலாம்.
ஸோ நம்ம 12th உள்ள டிட்டர்மினன்ட் ஃபார்முலா போட போகிறோம். ஸோ I இன்ட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணுவோமா, இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது சி மட்டும் வரும், மைனஸ் போடுவீங்க. இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணும்போது இங்கே -1 வருமா, அப்போ அது ப்ளஸ் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? இசட் பண்ணும்போது இங்கே -1 வரும், ஆல்ரெடி சென்டரில் ஒரு மைனஸ் இருக்கும், அப்போ அது ப்ளஸ் ஆயிடுச்சு. அடுத்தது -j இன்ட்டு, இப்போ ஜேவை வச்சு பண்ண போகிறோம். அப்போ ஜேவை வச்சு பண்ணுவோம், இது ரெண்டும் பண்ணுவோம். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்கள், இப்போ வெறும் 4 மைனஸ் இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணுங்கள், அப்போ ஏ. அடுத்தது ப்ளஸ் கே இன்ட்டு கே வச்சு பண்ணுவோம், அப்போ இது ரெண்டும். அப்போ என்ன வரும், பிஏ மைனஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது 2 வரும் இல்லைங்களா, ஈக்குவல் டு 0. அப்போ என்ன அர்த்தம், 0னா என்ன அர்த்தம், 0i ப்ளஸ் 0j ப்ளஸ் 0kன்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ ஐஏ ஈக்குவல் பண்ணுங்கள், அப்போ c + 1 ஈக்குவல் டு 0, 4 மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0, b மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ c ஈக்குவல் டு -1, a ஈக்குவல் டு 4, b ஈக்குவல் டு 2. அவ்வளோதான் ஆன்சர். ஈக்குவல் டு 0 கொடுக்கும்போது 0i 0j 0kன்னு வச்சுக்கணும், சரிங்களா? ஓகே, அவ்வளோ. அதே இது நம்ம ரிவிஷனால தான் கொஞ்சம் டக்குன்னு போகிறோம். அடுத்தது 10th one, if a is a constant vector then find del dot a cross r. a is a constant vector then find del dot a cross r. அப்போ del dot a cross r ஈக்குவல் டு என்ன வர ஆன்சரு, 0. இது வந்து ஒரு ரிசல்ட். del dot a cross r ஈக்குவல் டு 0. இதுவும் ஃபார்முலா. அடுத்தது இந்த வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் பிளேன் அட் த நார்மல் டு த சர்ஃபேஸ். ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் பிளேன் இஸ் r minus a dot del pi equal to 0. ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் லைன் வந்துச்சுன்னா இதே தான் வரும், கிராஸ் வரும். டேஞ்சன்ட்னா டாட்டு, நார்மல்னா கிராஸு. டேஞ்சன்ட்னா டாட்டு, நார்மல்னா கிராஸு. டேஞ்சன்ட் வரும்போது r minus a dot del pi, அது r minus a cross del pi. அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தான். இப்போ அது ஒரு கொஸ்டின் போடலாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் பிளேன் அட் த நார்மல் லைன் டு த சர்ஃபேஸ் கொடுத்துட்டு இப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டுமே கண்டுபிடிக்கணும், டேஞ்சன்ட்டும் போடணும், நார்மலும் போடணும். ஸோ கொடுத்துருக்க பையை இங்கே எழுதியிருக்கிறேன். அப்போ XYZ -4 கரெக்டுங்களா, ஒரே சைடு கொண்டு வந்துட்டோம். இப்போது நம்மளுக்கு ஃபார்முலா படி என்னென்ன வேணும், del pi வேணும், r minus a வேணும். ஃபஸ்ட்டு del piயை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ del piனா என்ன வரும், வித் ரெஸ்பெக்டிவ் ஃபஸ்ட்டு எக்ஸ் பண்ணுவீங்க, அப்போ YZI. அடுத்து வித் ரெஸ்பெக்டிவ் ஒய் பண்ணுவோம், அப்போ XZJ. அடுத்து வித் ரெஸ்பெக்டிவ் இசட் பண்ணுவீங்க, அப்போ XYK. இப்போ del pi வந்துருச்சு. பாயிண்ட் கொடுத்துட்டா 1 2 2ன்னு. அப்போ எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 2, இசட்டுக்கும் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன வரும் பாருங்கள், 2 × 2 4 ஆயிடுச்சு. இங்கே எக்ஸ் இன்ட்டு இசட், அப்போ 1 × 2 2 ஆயிடுச்சு. எக்ஸ் இன்ட்டு ஒய் 2 ஆயிடுச்சு, சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து ஃபார்முக்கு வருவோம். ஃபார்முலா இதுதான். இப்போ ஆறுங்கிறது ஜென்ரலாக எப்படி பார்ப்போம், ஆரை xi + yj + zk மைனஸ் ஆறு என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்கள், கொஸ்டினில் பாருங்கள். ஆறு சாரி ஏ என்ன கொடுத்துருந்தா, i + 2j + 2k. இதுதான் ஏ, i + 2j + 2k டாட். இந்த del pi வந்ததுலேயே அதை போட்டுக்கலாம், கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸை முடிச்சிடலாம். அப்போ x - 1 ia, y - 2 jவு, z - 2 kவு டாட். இது அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணுங்கள். x - 1 × 4, y - 2 × 2, z - 2 × 2 ஈக்குவல் டு 0. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணோம். இதெல்லாம் சால்வ் பண்ணால் 4x - 4 ப்ளஸ் 2y - 4 ப்ளஸ் 2z - 4 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வரும், 4x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z மைனஸ் 4 4 8 8 4 12 ஈக்குவல் டு 0. இப்போ எல்லாத்துலேயும் 2 இருக்குன்னா 2ஆல் டிவைட் பண்ணால் இப்போ 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z -6 ஈக்குவல் டு 0. இந்த -6 அந்த சைடு கொண்டு போயிட்டோம். அதனால் 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு 6ன்னு வந்துடுச்சு. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டுக்கு.
அதே இது ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல்னால் கிராஸ் வச்சு போடுவோம். அப்போ ஐஜேகே ஆர் மைனஸ் ஏ இங்கே வந்தது இல்லையே, அதே காப்பி அடிச்சுக்கலாம். ஆர் மைனஸ் ஏ என்ன வந்துச்சு, எக்ஸ் மைனஸ் 1 ஒய் மைனஸ் 2 இசட் மைனஸ் 2, அதை அப்படியே காப்பி அடிச்சுக்கலாம். அடுத்தது 422 டெல் பை என்ன வந்துச்சு பாருங்கள் 422, இதில் வரது அப்படியே காப்பி அடித்து கிராஸாக மாற்றிடலாம். ஸோ அடுத்து I இன்ட்டு 2 இன்ட்டு ஒய் மைனஸ் 2 மைனஸ் 2 இன்ட்டு இசட் மைனஸ் 2 மைனஸ் ஜே இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 4 இன்ட்டு இசட் மைனஸ் 2 ப்ளஸ் கே இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 2. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணோம். இங்கே என்ன வந்திருக்கு, ஜீரோனா என்ன வச்சுக்கலாம், 0i 0j 0k. அப்போது 2 இன்ட்டு ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஒய் மைனஸ் 2 மைனஸ் 2 இன்ட்டு இசட் மைனஸ் 2 ஈக்குவல் டு இந்த 0. அதே மாதிரி 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 4 இன்ட்டு இசட் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இந்த மைனஸை காணோன்னு யோசிக்காதீங்க, இங்கே மைனஸை போட்டாலும் இந்த சைடு போகும்போது 0 அந்த மைனஸ் போயிடும். ஏன்னா மைனஸ் வந்து இங்கே 0 பை மைனஸ் போட்டாலும் 0 தான் வரும். அதனால் அந்த மைனஸ் நம்ம தூக்கிட்டோம். அடுத்தது 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ இது மூணே சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 2 பண்ணிக்கலாம். இப்போ ஒய் மைனஸ் 2 மைனஸ் ஆஃப் இசட் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 வரும். அப்போ ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு இசட் மைனஸ் 2 வரும். அப்போ ஒய் மைனஸ் 2 பை 1 இசட் மைனஸ் 2 பை 1ன்னு அந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னாலும் 2வால் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் இசட் மைனஸ் 2. இந்த 2 இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 பை 2 ஈக்குவல் டு இசட் மைனஸ் 2 பை 1. அதே மாதிரி இங்கேயும் 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா உனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இது மூணுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 பை 2 எக்ஸ் மைனஸ் 1 பை 2 அதை போட்டோம். ஒழுங்காக போட்டால் கரெக்டாக வரும். ஒய் மைனஸ் 2 பை 1 ஒய் மைனஸ் 2 பை 1 இசட் மைனஸ் 2 பை 1 இசட் மைனஸ் 2 ஃப்ரம் 1 2 and 3 போட்டு கம்பைன் பண்ணிடுங்க. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். அவ்வளோதான். அடுத்தது ஆர் ஆஃப் டி கொடுத்துட்டாங்க, டிஆர் பை டிடி இஸ்ன்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இப்போ டிஆர் பை டிடினா என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ ஏ காஸ்டியை பண்ணால் மைனஸ் சைன்டி, சைன்டியை பண்ணால் ப்ளஸ் காஸ்டி. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து டி. டிஆர் பை டிடிக்கு ஆப்ஷன் டி. அடுத்தது ஃபார் எ பார்ட்டிக்கிள் வித் பொசிஷன் வெக்டார்னு கொடுத்து ஆர் கொடுத்துட்டு ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் அக்ஸலரேஷன். அக்ஸலரேஷன்னா 2 டைம்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இல்லைங்களா. வெலாசிட்டினா 1 டைம் பண்ணுவோம், அக்ஸலரேஷனாக 2 டைம்ஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு டைம் பண்ணோம்னா என்ன வரும், 3t². இங்கே வந்து 6t² வரும். கரெக்டுங்களா? ஓகே. இதில் வந்து டி கூட என்ன கொடுத்துருக்கா, 1 கொடுத்துட்டான். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6i + 12j வரும். அப்போது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா √180. அதாவது ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அது வந்து வெலாசிட்டி, அடுத்த வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் இது 6t + 12tj வந்துருச்சு. இதில் t = 1 போட்டேன். அப்போ 6i + 12j. அப்போ இதோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ √6² + 12². அப்போ இதை வந்து எல் டிவிஷன் போட்டு பேர் எடுத்தோம்னா நமக்கு என்ன வருதுன்னா 6√5 வருது. ஸோ ஆப்ஷன் வந்து டி. அதாவது அக்ஸலரேஷன்னா 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், வெலாசிட்டினா 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். t = 1 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணாதான் v, செகண்ட் டைம் பண்ணாதான் இதுதான் வந்து அக்ஸலரேஷன். இதில் t = 1 போட்டேன். அவன் கேட்குறது என்னது, மேக்னிடியூட் ஆஃப் அக்ஸலரேஷன். ஸோ இதோட மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 6² 36, 12² 144, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 வருது. இதுக்கு நம்ம எல் டிவிஷன் போட்டு காமன் எடுத்தோம்னா 6√5. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெக்டார் கால்குலஸ் வந்து ரிவைஸ் பண்ணிட்டோம். நீ அடுத்து வந்து வெக்டார் இன்டகிரேஷன், அதில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல், வால்யூம் இன்டெக்ரல், லைன் இன்டெக்ரல், அதை வச்சுலாம் சில சம்ஸ் வரும். அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.